ஹலோ ஃபேமிலிஸ், இன்னைக்கு நான் எங்கே கிளம்பிட்டு இருக்கேன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சென்னைக்கு தாங்க நான் கிளம்பிக்கிட்டு இருக்கேன். நம்ம எப்பவுமே வழக்கமாக கிளம்புற ஒரே ஒரு ட்ரெயின் பேல்செட் எக்ஸ்பிரஸ் தான். வழக்கமாக 7:30க்கு தான் அப்படின்னு நினச்சிட்டு நானும் கொஞ்சம் ரயில்வே சீக்கிரமாக போயிட்டேன். போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு 7:30 இல்லை 8:30ன்னு. சரி, போனதுமே என் கண்ணில் பட்ட கடை நமக்கு தெரிஞ்ச ஒரே வேலை சாப்பிட்றது தான். சரி, ஓகே, நம்ம சீக்கிரமாக வந்ததுனால எதுவுமே சாப்பிடாததுனால ஒரு லேஸ் பாக்கெட்டும் ஒரு மில்க் ஷேக்கும். ஆனால் நான் லேஸ் பாக்கெட் ருபீஸ் 45 நினைக்கிறேன். அந்தளவுக்கு ரேட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருந்துச்சு. ஓகே, நம்ம கொஞ்சம் சீக்கிரமாக வந்ததுனால அங்கே இங்கேயும் சுற்றி முடிச்சு நேராக பெட்டியில் போய் உட்காந்துரும். ட்ரெயின் ஒரு வழியாக ஸ்டார்ட் ஆயிருச்சு. எனக்கு சென்னை எந்த அளவுக்கு பிடிக்குங்கிறது கூட இருக்கவங்க எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா என்னதான் பிறந்த ஊர் வந்து கொஞ்சம் மாசாக இருந்தாலும் அதையும் தாண்டி நமக்கு ஒரு பிடிச்ச ஊர்னா அது சென்னை தான். வந்தாரை வாழ வைக்கும் ஊர், நம்மளையும் வாழ வைக்கும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நேராக சென்னை கிளம்பிட்டோம். சுமார் ஒரு ஊருக்கு போங்க. இங்கேரியா என்ன ஏதாவது ஒரு பாசிட்டிவா பேசணும்னு பார்த்தா தர்தினியம் பிடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்கேன். இங்க பாருங்க, 2 வருஷத்துக்கு முன்னாடி போனேன், ஒரு இன்டர்வியூன்ட்டு போனேன். அதுக்கப்புறம் இப்பவும் சில பல விஷயங்களா போகிறேன். சரி, நம்ம கொஞ்சம் சேனல் கிரியேட் பண்ணதுனால அப்படியே விளாக் எடுத்துடலாம்னு சொல்லி நேராக கிளம்பியாச்சு. ஓகே, பெரிய விஷயம் என்னன்னா ஜன்னல் சீட்டு கிடைக்கிறது தான். நானும் ஜன்னல் பக்கமாக உட்காந்துக்கிட்டு இந்த வியூலாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். இது மீளவட்டான், இன்னும் மழை பெஞ்ச தண்ணி இப்போ வரைக்கும் தேங்கி கிடக்கு. அந்தளவுக்கு நம்ம ஊரை காட்டுன்னு காட்டுச்சாங்கிற லெவலுக்கு தான் இருக்குது. வீடியோவில் சரியாக தெரியல. நமக்கும் ஜன்னல் சீட்டு கிடைச்சதுனால நானும் ஓரமாக உட்காந்துட்டு அந்த வியூலாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். இருந்தாலும் பிடிச்ச ஊருக்கு போகும்போது ஜன்னல் சீட்டு கிடைக்கிறதுலாம் லக்குங்க. யாருக்கும் கிடைக்காது, எப்போவுமே கிடைக்காது. சரி, அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சுட்டு வழக்கம் போல் என்னதான் சீட்டு கிடைச்சாலும் மேலே போய் உட்காருன்னு சொல்கிறதுக்கு ஒரு கூட்டம் வருமே, வந்தாங்க, மேலே போய் உட்காந்தாச்சு. இருந்தாலும் நமக்கு தூக்கம் வரலை. பார்த்தா விருதுநகர் ஸ்டாப்பும் வந்துருச்சு. டைம் இப்போ என்ன இருக்குன்னா ஒரு 10 அந்த லெவல் ரேஞ்சுக்கும். சரியா எனக்கு தெரியலை. ஆனால் தூக்கம் வந்து சுத்தமாக வரவே இல்லை. சரி, பார்த்தா இது என்ன ஊருன்னு எனக்கு தெரியலை. டக்குன்னு பார்க்க ஒரு இடத்துல ட்ரெயின் நின்றுச்சு. அங்கேயும் கொஞ்ச நேரம் அப்படியே நின்றுட்டு தூக்கம் வரலை. என்ன பண்ணுறது, அந்த லெவலுக்கு இருந்துச்சு. சரி, டைம் இப்போ 1 ஆகுது, கொஞ்ச நேரம் தூங்கும்னு சொல்லி தூங்கி எழுந்துச்சு. கண்ணு முடிச்சு பார்த்து செங்கல்பட்டு வந்துருச்சு. நீ எப்படா வந்தேங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு அந்த அளவுக்கு டைம் போனதே தெரியல. டைம் போக போக நம்ம கொஞ்சம் கண்ணு சொக்க ஆரம்பிச்சுட்டு அப்படியே படுத்துங்கிட்டேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, தூத்துக்குடியிலேருந்து சென்னைக்கு போகும்போது ட்ரெயின் ட்ராவலை வந்து ஒரு பர்டிகுலரான பிளேஸ், அதுவும் செங்கல்பட்டு தாண்டி இருக்கும்போது ஒரு வியூ ஒன்று கிடைக்குங்க. அது சூப்பராகவே இருக்கும். நான் லாஸ்ட் டைம் தான் அதை நான் ரியலைஸ் பண்ணேன். இந்த தடவை கொஞ்சம் வீடியோவாகவே நான் எடுத்துட்டேன். நீங்களே பாருங்கள், அந்த வியூ வந்து பார்க்குறதுக்காக சூப்பராகவே இருக்கும். ஓகே ஃபேமிலிஸ், ஃபைனலாக நம்ம இப்போது எக்மோர் ஸ்டேஷன் ரீச் ஆக போகிறோம். ரொம்ப நாள் கழித்து வர்றதுனால ஒரு ட்ரெயின் ட்ராவல், விண்டோ சீட், ஒரு விளாக் எடுக்கிறது, ஒரு விஷயத்தை தேடி வரோங்கிறப்போ கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருந்துச்சு. ஏன்னா அந்தளவுக்கு சென்னை எப்பவுமே ஸ்பெஷல் தான். அண்ட் இந்த டைம் கொஞ்சம் ஓவர் ஸ்பெஷலாகவே இருந்துச்சு. அந்தளவுக்கு ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. ஓகே, அப்படி இப்படி தாண்டி நேராக நம்ம இப்போது எக்மோர் ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம். ஆனால் இந்த இடத்துல எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சதுன்னா இந்த லோக்கல் ட்ரெயின்றாங்க. இந்த லோக்கல் ட்ரெயினால தான் சில விஷயங்களை வந்து நான் நிறைய இடத்துக்கு ஈஸியாக போயிட்டு வந்தேன் லாஸ்ட் டைம். அதனாலேயே கொஞ்சம் இந்த லோக்கல் ட்ரெயினில் போகிறது கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். நம்ம ஊர்லேயும் இந்த மாதிரி லோக்கல் ட்ரெயின் நாங்கள் திருநெல்வேலிக்கு கோயில்பட்டின்னு விட்டால் கொஞ்சம் சூப்பராகவே இருக்கும் எங்கிட்டு. ஓகே, ஃபைனலாக எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஊர், சொந்த ஊரையும் தாண்டி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஊர் சென்னைக்கு நான் வந்துட்டேன். இப்போ சென்னை எக்மோர் நம்ம இறங்கி இப்போ எங்கே போக போகிறோன்னா சில முக்கியமான சில விஷயங்கள் இருக்குது. அதை வந்து அங்கே இங்கேன்னு போகணும். நமக்கு லொக்கேஷன் தெரியல, நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டு தான் போகணும். இருந்தாலும் நம்ம முதல் நாள் வந்துட்டோம். ஒரு ட்ரெயின் ட்ராவல் கம்ப்ளீட்டாக, அதுவும் நம்ம நினச்ச மாதிரி ஒரு விளாக் எடுக்கவும் செஞ்சாச்சு. ஜன்னல் சீட்டு கிடச்சாச்சு. நல்லா தூங்கியாச்சு. ஒரு வழியாக வந்துட்டோம். இங்கேருந்து இந்த ஸ்டேஷன் பார்க்குறதுக்காக சூப்பராகவே இருக்கும். ஒரு 10 பிளாட்ஃபார்ம் நினைக்கிறேன். என்ன பண்ணுறது, சென்னையில் பற்றி நான் என்ன கேட்டாலும் ஏதாவது ஸ்பெஷலாக நான் சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன். ஏன்னா அந்தளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால நீ என்னடா புதுசாக பார்க்குற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆமாடா, அப்படி தாண்டா பார்ப்பேங்கிற மாதிரி இருக்கும். இருந்தாலும் ஒரு விஷயம் இங்கே கிடைச்சது என்னன்னா, நீங்கள் சென்னை எக்மோருக்கு வந்துட்டு ரூம் வந்து ஸ்டே பண்ணுறதுக்கு வைக்கிறதுக்கு நீங்கள் பண்ணணும்னா வேறு ரூம் பார்த்துக்கலாம். ஆனால் உள்ள 1 or 2 hour கொஞ்சம் நேரம் நான் ஸ்டே பண்ணிட்டு இங்கேருந்து வேறு இடத்துக்கு போகணும், ரீச் ஆகணும்னா எக்மோர் ஸ்டேஷனுக்கு பின்னாடியே 24 hours அவைலபிளாக இந்த ஒரு ரூம் இருக்குது. ஃபேமிலியாக வந்தாலும் சரி, சோலோவாக வந்தாலும் சரி, இந்த இடம் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்கும். நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, அந்த வெளியே இருந்து காமிச்ச தெரியுமா, அதுதான் ரூம். ஆனால் நல்லா இருக்குது, சூப்பராகவே இருக்குது. ஏசிலாம் வச்சுருக்காங்க.
ஏசி இருக்குது, ஒரு டவல் இருக்குது. ஆனால் இங்கே வந்தீங்கன்னா ரெஸ்ட் ரூமும் நல்லா சூப்பராக தான் இருக்குது. நீங்கள் உள்ளே போய் குளிச்சுட்டு ப்ரெஷ் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமும் போகலாம். ஆனால் நான் வந்து இது தேர்ட் டைம் வரேன். ஆனால் இப்போ தான் இந்த மாதிரி சூப்பரான இடத்த நான் பார்க்குறேன். இல்லை இப்போ தான் என் கண்ணில் படுதான்னு தெரியல. ஆனால் நல்லா இருக்குங்க. நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதுதான் ஏசி. நல்லா கூலிங் நல்லா சூப்பராக தான் இருக்குது. இது நம்ம பேக்கு ஒரு டவல் கொடுத்துருக்காங்க, இன்னொன்று கொடுத்துருக்காங்க. ரூம் நல்லா ஸ்டிஃபாக இருக்குங்க, நல்லா லாக் பண்ணிக்கிட்டோம், சூப்பராகவே இருக்குது. அப்புறம் மேலே லைட்டு, அப்புறம் சார்ஜர் போட்டுறதுக்கு கூட கேபிள் கொடுத்துருக்காங்க. நல்லா படுக்கிறது நல்லா சூப்பராகவே இருக்குங்க. ஒரு சிங்கிள் பெட் தான், ஃபேமிலிக்கும் இருக்குது. இங்கே எக்மோர் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ஒரு பெஸ்ட்டாக இருக்கும். அதான் ஃபேமிலிஸ், நான் ஆல்ரெடி சொன்னது மாதிரி நீ எக்மோர் ஸ்டேஷன் ரீச் ஆனதுக்கப்புறம் ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கும் குளிக்கிறதுக்கும் தங்குறதுக்கும் மற்ற ரூம்ஸ்க்கு போய் ஒரு ஹாஃப் டே 1 டேன்னு நிறைய காசு கொடுக்கறதுக்கு உங்களுக்கு ஒரு 1 hour போதும் 2 hour போதும் அப்படிங்கிறப்போ இந்த இடத்துல வந்து நீங்கள் கண்டிப்பாக ஒரு 200 rupees தான் இருக்கும். நான் 2 hours போனால் 170 அந்த rupees தான் ஆச்சு. கொஞ்ச நேரம் இருந்துட்டு தங்கிட்டு கொஞ்ச நேரம் தூங்கிட்டு ரூமும் சூப்பராகவே இருந்துச்சு. நீங்கள் இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாம். எனக்கு 2 hours போதுங்கிறதுனால இந்த இடத்துல வந்து நான் கொஞ்சம் இருந்துட்டு போனேன். லாஸ்ட் டைம் வந்ததுக்கு இந்த டைம் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருந்துச்சு. அது எனக்கு எப்படி சொல்லனே தெரியல. லாஸ்ட் டைம் ரொம்ப கஷ்டப்பட்டு எங்கடா போய் குளிக்கலாம் எங்கடா போய் பண்ணேன்னா அதே இந்த டைம் வந்து எனக்கு கொஞ்சம் நல்ல யூஸ்ஃபுல்லாகவே இருந்துச்சு. ஓகே ஃபேமிலிஸ், இங்கேருந்து இப்போ நான் எங்கே கிளம்புறேன் பார்த்துக்கிட்டிங்கன்னா வடபழனிக்கு தான் நான் போகிறேன். எனக்கு இந்த பிடிச்ச லோக்கல் ட்ரெயின் ட்ராவலில் தான் 5 ரூபா டிக்கெட் நான் போக போகிறேன். இங்கேருந்து நமக்கு நிறைய ஒர்க் இருக்கிறதுனால ஆல்ரெடி சொன்ன நிறைய ஒர்க் இருக்கிறது, அந்த ஒர்க்கையும் முடிச்சுட்டு நிறைய இடத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணதாக இருந்துச்சு. எனக்கு சென்னையில் நான் ஃபஸ்ட் டைம் வந்ததுக்கப்புறம் ரொம்ப அடிக்கடி விசிட் அடிச்சு இந்த ஃபோரம் மால் தாண்டி இதே வடபழனியில் இருக்கிற வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இருக்கிற நம்ம வடபழனி ஆண்டவர் முருகன் கோவில், இதையும் தாண்டி சென்னை எக்மோர் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இருக்கிற சென்னை மியூசியம், இதையும் தாண்டி சென்னையில் எனக்கு டாப் 10 பிளேஸ்னு சொல்லும்போது மோஸ்ட் ஃபேவரட்டான பிளேஸ் இந்த டி நகர். எப்போவுமே மாசாக இருக்கிற இந்த பிளேஸ், இங்கே தான் நம்ம விசிட் அடிக்க போகிறோம். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. இதையும் தாண்டி நம்ம போகிற வீடியோ எல்லாமே உங்கள் ஆதரவு அளிக்க இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். டாடா பாய்.